அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நாம் தினமும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்பாக நாம் ஜோதிடத்தில் பதிவில் போட்டுக் கொண்டுள்ளோம். நீங்கள் அனைத்து வாடிக்கையாளர்களும் ஆதரவு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பலாபலன் நடக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு வீடு தேடி இல்லம் தேடி சேரும். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தில் சனி திசை சுக்கிர புத்தி நடந்தால், சனி திசையில் சுக்கிரனுடைய புத்தி நடந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். அதாவது மேச லக்னத்திற்கு சனி பகவான் பாதகாதிபதியாக செயல்படுவார். சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அதன் அடிப்படையில் மேச லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி சனி பகவான். அடுத்து மேச லக்னத்திற்கு, அதாவது சரலக்கணங்களுக்கு 2க்கும் 7க்குரியவர் மாரகாதிபதியாக வருவார். மாரகம். அப்போ மேச லக்னத்திற்கு 2க்கும் 7க்குரியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மேச லக்னத்திற்கு மாரகாதிபதியாக வருவார். அவர்தான் திருமணத்தையும் நடத்தி தருவார், அவர்தான் மாரகத்தையும் செய்வார். சுக்கிர பகவான் 2 விதமான கேரக்டர்கள் வச்சிருப்பாங்க. ஒன்று, திருமணம் உரிய காலத்தில் திருமணம் செய்யும் காலத்தில் திருமணம் செய்து வைப்பார், அந்திம காலத்தில் ஆயுளை முடிப்பார். சுக்கிர புத்தி உங்களுக்கு மேச லக்னத்திற்கு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. சரிங்களா? அதுபோல, ஏனென்றால் சனி திசையில் சுக்கிர புத்தி, அப்ப மேச லக்னம் பாதிக்கப்படும். உங்க லக்னப்படி மேசம் என்ன பாவகமோ அந்த பாவகம் சார்ந்து பாதிப்பு உண்டு. அதில் கிரகங்கள் இருந்தாலும், அதாவது சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்கும்போது மேச ராசியில் கிரகங்கள் இருந்தாலும் கிரகம் சார்ந்து காரகத்துவம் சார்ந்து நிச்சயமாக பாதிக்கப்படும். அல்லது தலையில் ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு, தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ சனி திசையில் சுக்கிரன் புத்தி, நடப்பு சனி திசையில் சுக்கிர புத்தி நடப்பதாக நாம் வைத்துக் கொண்டால், மேசம் லக்னமாக இருந்தால், மேசமே லக்னமாக இருந்தால் தலை சார்ந்த பிரச்சனை, தலையில் பிரச்சனை, அல்லது தலை மூளையில் பிரச்சனை, அல்லது இது மாதிரி போன்ற அந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்கும்போது மேச லக்னக்காரர்கள் எங்கு சென்றாலும் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு பாதுகாப்பாக செல்ல வேண்டும். ஏனென்றால் தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது தலை சார்ந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து, சனி திசையில் சுக்கிரன் புத்தி மேசம் 2ஆம் பாவகமாக வந்தால், அப்படி என்றால் இப்போ மீன லக்னம், மீன லக்னத்துக்கு 2ஆம் இடமான மேசம். அப்போ மேசத்தில் சனி திசை சுக்கிரன் புத்தி நடந்தால் 2ஆம் பாவகம் பாதிக்கப்படும். அப்ப 2 என்பது தனம், 2 என்பது குடும்பம், 2 என்பது வாக்கு, 2 என்பது பொருளாதாரம், 2 என்பது அதாவது என்னன்னா அணிகலன்கள், அதாவது ரா மெட்டீரியல், அணிகலன்கள் உருக்காத, அப்படியே நகையாக செய்யாமல் அப்படியே பிஸ்கட்டாக அல்லது வெள்ளி நகைகளாக தங்கமாக இருக்கக்கூடிய அந்த அணிகலன்களை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். அது சார்ந்த பிரச்சனை, பல் சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, முகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கவனமாக இருக்கப்பட வேண்டும். அல்லது 2ஆம் இடத்தினுடைய காரகத்துவம், உயிர் காரகத்துவம் பெரியம்மாள், ஜாதனுடைய தாயின் மூத்த சகோதரி, அவர்கள் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது, சனி திசையில் சுக்கிரன் புத்தியில் மேசம் 3ஆம் பாவகமாக வந்தால், 3 என்பது முயற்சி, 3 என்பது தைரியம், 3 என்பது வீரியம், 3 என்பது இதெல்லாம் பாதிக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3 என்பது இளைய சகோதரம், 3 என்பது மாமனார், 3 என்பது மைத்துனர்,
3 என்பது கம்யூனிகேஷன், 3 என்பது டூ வீலர் அல்லது ஜாமீன் அல்லது எல்லை பிரச்சனை அல்லது வீட்டுக்கு வந்து கம்பி வேலி போடுறது அல்லது வந்து ஏதாவது வீட்டுக்கு வந்து அத்து காண்பிப்பது, முட்டுக்கள் போடுவது, இதில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும். 3 என்பது கழுத்து, தோள்பட்டை, கை கால் விரல்கள், இது சார்ந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆவது என்பது நுரையீரல் சார்ந்து ஒரு பாதிப்பு, சளி பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, சுவாச பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. சற்று கவனம். அடுத்தது மேசம் வந்து 4ஆம் வீடாக வந்தால், 4 என்பது வண்டி வாகனம், தாய், கல்வி, அதுபோல அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த பாவகம், அது சார்ந்து பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது உள்ளூரில் ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் கூட ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும். அதே போல 4ஆம் இடம் என்பது அதாவது பதவி, நீங்கள் வகிக்கும் பதவியில் கூட ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும். அடுத்து மேசம் வந்து 5ஆம் வீடாக வந்தால், 5 என்பது குழந்தை, 5 என்பது தாத்தா, 5 என்பது திட்டங்கள், 5 என்பது உயர்கல்வி, 5 என்பது ஏதாவது விருப்ப திருமணங்கள் அல்லது விரும்புவர்கள் ஏதாவது இருந்தால் கூட சற்று அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. 5 என்பது இருதயம் சார்ந்த பாதிப்பு உண்டு. அதனால மேசம் வந்து 5ஆம் வீடு வந்தால் இது போன்ற பாதிப்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. அடுத்தது மேசம் வந்து 6ஆம் வீடாக வந்தால், 6 என்பது கடன், நோய், எதிரி, வழக்கு, வம்பு, அதே போல வேலை, சந்தேகித்தல், வில்லங்கம், இது போன்ற அமைப்பு, எதிரிகள், இது போன்ற அமைப்பு வந்து இருக்கும். அப்போ மேசம் 6ஆம் வீடாக வந்தால் எதிரியிடம் கவனமாக இருக்க வேண்டும். நோய் இருந்தால் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். எதிரிகள் இருந்தால் சற்று இடைவெளி விட்டு அவருடன் பழக வேண்டும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கப்பட வேண்டும். இது போன்ற பாதிப்பில் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ 6ஆம் இடத்தில் உயிர் காரத்துவம் சித்தி கூட, அதாவது தாயின் இளைய சகோதரி கூட இந்த ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. அடுத்தது மேசம் வந்து 7ஆம் பாவகமாக வந்தால், 7 என்பது மனைவி, 7 என்பது கூட்டாளி, 7 என்பது நண்பர்கள், 7 என்பது வாடிக்கையாளர்கள், 7 என்பது சம்பந்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 7 என்பது நெய்யை குறிக்கும். நாம் தீபம் போடுகின்ற நெய்யாக இருந்தாலும் சரி, அது உணவில் உட்கொள்கின்ற நெய்யாக இருந்தாலும் உடலில் நெய் சார்ந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. 7 என்பது சிறுநீரகம் சார்ந்து கூட ஏதாவது ஒரு பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது மேசம் வந்து 8ஆம் வீடாக வந்தால், 8 என்பது ஆயுள், அவமானம், கண்டம் அல்லது ஏதாவது வந்து மலச்சிக்கல் அல்லது ஏதாவது மர்ம ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு, இது போன்ற பாதிப்பு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. எல்ஐசி போடுவதில் சில தடை, தாமதம், லாக்கர், வங்கியில் வந்து லாக்கர், பெட்டகம், ரகசிய பெட்டகம், இதில் கூட சில பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும். அல்லது ஏதாவது உழைக்காத வருமானம் அல்லது ஏதாவது வரதட்சணை கொடுக்கக்கூடிய இது பிரச்சனை இருந்தால் கூட சற்று கவனமாக, அந்த நேரத்தில் வந்து வரதட்சணை வந்து கேட்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து மேசம் வந்து 9ஆம் வீடாக வந்தால், 9 என்பது தந்தை, 9 என்பது உயர்கல்வி, 9 என்பது தீர்த்த யாத்திரை, 9 என்பது குருஸ்தானம், 9 என்பது மடாதிபதிகள், அது போன்ற உள்ளவர்களிடம் சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும். 9 என்பது அதாவது வந்து தொடைப்பகுதியில் சற்று எங்கு சென்றாலும் தொடையை சற்று கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்தது 10ஆம் இடம் மேசமாக வந்தால், 10 என்பது தொழில், 10 என்பது கர்மம், 10 என்பது உயர்ந்த பதவி, இது போன்ற அமைப்பு, பெயர், புகழ், அந்தஸ்து, தர்மம் செய்வதில் சில பாதிப்பு, சில பிரச்சனை, கர்மம் செய்வதில் சில பாதிப்பு, சில பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனை, இது போன்ற அமைப்பு வந்து இருக்கும். 10 என்பது முழங்கால் சார்ந்த பாதிப்பு உண்டு. அடுத்தது மேசம் வந்து 11ஆம் வீடாக வந்தால், 11 என்பது ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள், அதில் நிறைவேறுவதில் சில சிக்கல்கள், தடை, தாமதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. 11 என்பது லாபஸ்தானங்கள், 11 என்பது மூத்த சகோதரம், அந்த மூத்த சகோதரம் மூலியமாக கூட ஏதாவது அவர்கள் கூட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சித்தப்பாவுக்கு கூட சில பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து ஜாதகரின் சித்தப்பாவுக்கு
சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனம். அடுத்து 11 என்பது நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கக்கூடிய அந்த பாவகம். ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூட அன்றைய காலகட்டத்தில் சற்று குறைவாக கூட இருக்கலாம். சற்று உடலில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அடுத்து மேசம் 12ஆம் பாவகமாக வந்தால், 12 என்பது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், விரயங்கள். அது மட்டும் இல்லாமல் 12 என்பது அயன சயன போகம் சார்ந்த பாதிப்பு, தூக்க பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் 12 என்பது கால் பாதத்தில் பிரச்சனை, 12 என்பது நடை பயணத்தில் பிரச்சனை. இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால ஒரு ஜாதகத்தில் சனி திசை மற்றும் சுக்கிரனுடைய புத்தி நடக்கும்போது உங்க ஜாதகப்படி மேசம் என்ன பாவகமோ அது சார்ந்த பாதிப்பு நிச்சயமாக உண்டு. சற்று கவனமாக இருக்க வேண்டும். இதுவரையில் நம்ம ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம், ஜோதிடம் அல்லது ஜோதிட சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதே போல ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்த்து கொண்டு வருகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசி எண், அலைபேசி எண் 6366153367 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயனடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதரவு தாருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.